بسم الله الرحمن الرحيم. حامدا لله أولا وثانيا رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد نبيا ورسولا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا அமானாத்திக்கும் வான்தும் தாளமும். அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, ஜும்மா வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். ஏக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை நம்புகின்ற முஸ்லிம்களை 3 வகையினர்களாக நாம் பிரிக்கலாம். அதில் முதலாவது வகையினர்கள் எந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால், முஸ்லிமான பெற்றோர்களுக்கு அவர்கள் பிறந்திருப்பார்கள், ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படைகளில் எந்த ஒன்றையும் அவர்கள் அறிந்து வைத்திருக்க மாட்டார்கள். தொழுகை என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது, நோன்பு என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. ஆக இந்த வகையில் முஸ்லிம் சமுதாயத்திலே ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் அதிகபட்சமாக தங்களை முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு அந்த 2 நாள் இருக்கு பார்த்தீங்களா, ஒன்று ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகின்ற நோன்பு பெருநாள், இன்னொன்று ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படுகிற ஹஜ் பெருநாள். இந்த 2 நாளில் தான் நாம் அவர்களை பார்க்க முடியும். அவர்கள் உடுத்தி வருகின்ற அந்த ஆடை பளிச்சுன்னு தெரியும். அவர்கள் வந்து இறங்குகின்ற அந்த வாகனம் இருக்கு பார்த்தீங்களா, அது பளிச்சுன்னு தெரியும். ஆனால் எது பளிச்சுன்னு இருக்கணுமோ அந்த ஈமான பார்த்தீங்கன்னா கசடு பிடிச்சி இருக்கும். ஒரு மூமியினுடைய யதார்த்த வாழ்வில் எது ரொம்ப சுத்தமாக இருக்கணும்? நான் போட்டிருக்கக்கூடிய துணியா, நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த கண்ணாடியா, இதை பார்த்து அல்லாஹ் மயங்கிடுவானா? ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறான், தூக்கி சொர்க்கத்தில் போடு, அப்படி எல்லாம் சொல்லிடுவானா? மறுமை நாளில் நமக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு அடிப்படையாக இருப்பது இதயம், அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய ஈமான். அப்ப அந்த ஈமான நாம பளிச்சுன்னு வைக்கணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட சொன்னார்கள், இன்னல் ஈமான லா யஹலக ஸௌப ஃபீ ஜௌஃபி அஹதிக்கும் கமா யஹலக ஸௌப். நீங்க உங்களுடைய ஆடையை தயாரிக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஈமான் உங்களுடைய உள்ளத்திலே தயாரிக்கப்படுகிறது. ஆடை பல வகையில் இருக்குல்ல, மட்டமான ஆடைன்னு இருக்கும், உயர்தரமான ஆடைன்னு இருக்கும், அழுக்கு பிடிச்ச ஆடைன்னு இருக்கும், இத்து போன ஆடைன்னு இருக்கும். ஆடையில் பழசு இருக்கு பார்த்தீங்களா, பல தினுசுல இருக்குல்ல. அதே மாதிரி தான் ஈமான் என்பது இந்த வகையில் தான் உங்களுடைய இதயத்தில் தயாரிக்கப்படுகிறது. அதனால நீங்க ஃபஸ்அலுல்லாஹ ஜத்திது ஈமானுக்கும் ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமானை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? அப்ப நாம அந்த ஈமானை தான் முதல்ல ரீசார்ஜ் பண்ணணும். ஏன்னா உலகத்தில் பேட்டரி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, உள்ளதிலேயே ரொம்ப ரொம்ப மட்டமான பேட்டரி சைனா பேட்டரி இல்லை.
ஈமானுங்கிற பேட்டரி தான். ஈமானுங்கிற இந்த பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் 1 மாதம் சார்ஜ் போட்டாலும் சரி 1 மணி நேரம் நிற்காது. அப்போ நாம் இதுல எல்லாம் கவனம் செலுத்துகிறோமா இல்லையா? எதில் ரீசார்ஜ் பண்ணுறத நம்மளுடைய கவனத்தை செலுத்துகிறோம்? இதில் செலுத்துவோம். மொபைல் தானே, ஏற்கனவே 70% சார்ஜ் இருக்கும். போகிற இடமெல்லாம் சார்ஜை ஏற்றுறது. வண்டியில் ஏறினா அதில் சார்ஜர், பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அதில் சார்ஜர், டாய்லெட்டில் கூட சார்ஜர் வச்சுருக்கலாம். ஏன்னா டவுன் ஆகிடக்கூடாது இல்லை, இது டவுன் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு நரகம் கிடைக்கும் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் இதையெல்லாம் நம்ம போட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்குமா இல்லையா? ஈமானை நம்ம ரீசார்ஜ் பண்ணி இருக்கிறோமா? எந்த ஈமானின் மூலம் மறுமை நாளிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த ஈமான் துருப்பிடித்திருக்கிறது, நாசமா போயிருக்குது, நாத்தம் எடுக்குது. அந்த ஈமானை சுத்தம் பண்ணாம மறுமையில் நீ நுழைய முடியுமா? ரெண்டாவது, ரீசார்ஜ் எதுக்கு பண்றோம்? 2 மணி நேரம் போட்டு ஏத்திட்டீங்க, பவர் பேங்க் வேற பக்கத்தில் வச்சிருக்கிறீங்க. எதுக்கு அந்த ரீசார்ஜ்? பயன்படுத்துறதுக்கு தானே, உபயோகப்படுத்துறதுக்கு தானேங்கிறேன். சும்மா ரீசார்ஜ் பண்ணிட்டே இருந்தா அந்த பேட்டரி தான் வெடிச்சு போகும், பலன் இல்லை. அப்ப இந்த 1 மாத காலம், இந்த ரமதான் மாதம் 1445ஆம் ஆண்டுன்னு சொல்றமே, 2வது ஜும்மா தானே, எத்தனை வருஷமா சார்ஜ் மட்டும் ஏத்துறது? ஜும்மாவின் மூலம் சார்ஜ், திக்ரின் மூலம் சார்ஜ், இபாதத்தின் மூலம் சார்ஜ், ஏத்திகாஃபின் மூலம் சார்ஜ். சார்ஜ் ஏத்துறது மட்டும்தான் உன் வேலையா? அதை வச்சு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணுமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி நம்மளுடைய ஈமான சரி பண்ணாம, தெளிவுபடுத்தாம மறுமை நாளில் வெற்றியும் கிடைக்காது. அந்த வகையில் நான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்று சொன்னால் அதுல பலனும் இல்லை. அந்த ஒரு வகையைத்தான் நான் இப்ப சொன்னேன். இப்படி ஒரு வகையினர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு வகையினர்கள் யார் என்று பார்த்தீர்களேயானால், எதுல அவர்களுக்கு பிரயோஜனம் இருக்குதோ, பயன் இருக்குதோ, அதுல மட்டும் என்ன செய்வாங்க? மார்க்கத்தோட தொடர்புல இருப்பாங்க. கல்யாணம் வந்துருச்சு, ஜமாத்து வேணும் இல்ல, அப்ப அதுக்காக நம்ம உறுப்பினர் ஆகணும் இல்ல. அப்ப கல்யாண நேரத்தில் பள்ளிவாசல், சொத்து பிரிக்கக்கூடிய சண்டை வந்துருச்சா, அதுக்கு பள்ளிவாசல். இது மாதிரியான தலாக்கு வந்துருச்சா, ஜமாத்துக்கு வா. உங்களுக்கு விவாகரத்து பண்ணி வைக்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் உன் சொத்தை பிரிச்சு கொடுக்கிறதுக்கும் இதுக்கு மட்டுமா பள்ளி? இதற்கும் பள்ளி. ஆனால் எதற்கு பள்ளி? பள்ளி எதற்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கிறது? பள்ளியில இடம் இல்லை, பிரம்மாண்டப்படுத்த வேண்டியது இருக்குது, அந்த இடத்தை வாங்க வேண்டியது இருக்குது, இறங்குறோம் இல்ல. அது எந்த மாசத்துக்கு? ரமலான் மாசத்துக்கா? ரமலான் அல்லாத மாதத்தை நீங்கள் பார்த்தீர்களேயானால் பள்ளிவாசலை நம்ம கட்ட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. கூட இன்னொரு மாடி போட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்? 2 சஃபு தானே, 3 சஃபு தானே. இப்போ மறுமையில அல்லாஹ் நம்மளை பத்தி என்ன சொல்லுவானோ, என்ன தீர்ப்பை எழுதுவானோ கண்ணு முன்னாடி தெரியுதே. நம்ம ஈமான் எந்த அளவுல இருக்குதுன்னு கண்ணு முன்னாடி தெரியுதா இல்லையா? அதனால இந்த ஈமானிய தொடர்போடு நாம் இருக்க வேண்டுமானால் இயன்றவரை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய செயல்பாடுகள் இருக்குல்ல, அதோட நம்மளை ஒன்றிணைக்கணும். உனக்கு எது தேவையோ அதுக்கு மட்டுமல்ல இஸ்லாம். அப்ப தூமினூன பிபாதில் கிதாப் வ தக்ஃபுரூன பிபாத். வேதத்தில் சிலதை ஏற்றுக்கொண்டு வேதத்தில் சிலதை புறக்கணித்து விடுவீர்களா? இந்த வசனத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் மறுப்பா? எந்த வேதத்திலே, இந்த திருமறை குர்ஆனிலே நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறானோ அந்த வேதத்தில் தானே எல்லா சட்டத்தையும் சொன்னான். அடிப்படையில் நம்ம உறுதியா இருக்கணும் இல்லைங்க. ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லியாச்சு, வந்தாச்சு. இரவு தொழுகைக்கு யார் பாங்கு சொன்னா? ஹய்யால தராவீஹ்னு எங்கேயாவது பாங்கு சொல்றாங்களா? ஹய்யாலல் இஃப்தார் என்று எங்கேயாவது பாங்கு சொல்றாங்களா? அழைப்பு கொடுக்குறாங்களா? இல்லையில. அதுக்கெல்லாம் நம்ம ஆர்வம் காட்டுறோமா இல்லையா?
படைச்சவன் நான் சொன்னா அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற. வட்டி வாங்க வேணான்னு யார் சொன்னா? திருட வேணான்னு யார் சொன்னா? அபகரிக்க வேணான்னு யார் சொன்னா? நான் தானே சொல்லி இருக்கிறேன். அப்ப இறையச்சம்னு சொன்னா அந்த இறையச்சத்தில் ஒரு சந்தேகம் நமக்கே வந்துச்சுன்னா மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்காதுங்க. இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், இந்த இபாதத்து விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுல எல்லாம் ரொம்ப ஈடுபாடா இருப்பாங்க. 5 நேரம் தொழுகையா வந்துருவாங்க, நோம்பா கரெக்டா இருப்பாங்க. ஆனா எதுல கரெக்டா இருக்கணுமோ, எதுல கரெக்டா இருந்தால் மறுமையில சொர்க்கம் கிடைக்குமோ, எதுல கரெக்டா இல்லைன்னா இந்த நோம்பை தூக்கி அல்லாஹ் அழிச்சு போடுவானோ, எதுல கரெக்டா இல்லைன்னா இந்த தொழுகையை தூக்கி அல்லாஹ் ஓரமா ஒதுக்கி வச்சிருவானோ, அதுல சரியா நடக்கிறது. ஆனா மற்ற இபாதத்துல நல்லா இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கூட ஒரு சஹாபி வந்து கேட்பார்ல, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, இன்ன ஃபுலானா யுதுகர் கஸ்ரத்த ஸலாத்திஹா. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் 2 பேர் இருக்காங்களாம். ஒரு ஆளு அதிகமாக தொழுவார், கசரத்து சியாமிஹா, நோன்பு அதிகமாக வைப்பார். அதிகமாக வைப்பாங்க 30 நோன்பு 60 நோன்பா வைப்பாருன்னு அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை. ரமலான் நோம்பையும் வைப்பாங்க, 6 நோம்பையும் வைப்பாங்க, மாசத்துல 3 நோம்பையும் வைப்பாங்க, வாரத்தில் 2 நோம்பையும் வைப்பாங்க. இபாதத்தில் பார்த்தீங்கன்னா குறையே சொல்ல முடியாது. அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னு கேட்டா, துதி ஜீரானஹா விலிசானிஹா, அவங்க நாவின் மூலம் அண்டை வீட்டுக்காருக்கு தொல்லை மட்டும் கொடுப்பாங்க, செருப்படுத்தி அடிக்கிறது இல்லை. நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதில் தொல்லை கொடுப்பாங்க. இப்படி ஒரு ஆள் இருக்கார். இன்னொருத்தங்க யாருன்னு கேட்டா, அவர் இபாதத்தெல்லாம் அளவாக தான் செய்வார். தொழுகை இந்த 5 நேரம் கடமை இருக்கு பார்த்தீங்கன்னா அதை மட்டும் தான் செய்வார், எல்லாமே அளவாக தான் செய்வார். அதே நேரம் அவர் மூலம் அண்டை வீட்டார்கள் தொல்லைக்கு உட்படுத்தப்படலை. இப்படி 2 பேர் இருக்கிறாங்க. எது கேட்குறாங்க? இதில் யார் வந்து ரொம்ப தக்குவாதாரின்னு கேட்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இதில் தக்குவாதாரின்னு நம்ம யாரை நம்ம சொல்லுவோம்? நல்லா தொழுகிறாரு அப்படிங்கிற ஆளை தக்குவாதாரின்னு நம்ம சொல்லுவோமா? அல்லது குறிப்பிட்டதை மட்டும் பண்ணுறாரு அதை வர நம்ம தக்குவாதாரின்னு சொல்லுவோமா? நாம் யாருக்கு பட்டம் கொடுப்போம்? அதிகமாக யார் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? 2 பேர்த்த நீ சொன்ன. ஒரு ஆள் ரொம்ப தொழுவாருன்னு சொன்னேன், எல்லா நோம்பையும் கடைபிடிப்பார்னு சொன்னேன். ஆனால் பக்கத்து வீட்டில் அந்த நாவனால் என்ன செய்வார், துன்பம் ஏற்படுத்துவான்னு சொன்னியா இல்லையா? ஹிய பின்னா, அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க, இவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன விளங்குது? அல்லாஹ்விட்ட மட்டும் நான் நல்லவனா இருந்து பிரயோஜனம் இல்லை. பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு, இவருக்கு நான் நல்லவனா இருக்கணும், என் உறவிடத்திலே நான் நல்லவனாக இருக்கணும், என் ஜமாத்தில் நான் நல்லவனாக இருக்கணும். இதுல எல்லாம் நான் கெட்டவனாக இருப்பேன். பேசுவாங்களே சில பேர் கூட, நான் காசுல தான் கொஞ்சம் எசகு பிசகலாம் நடப்பேன், ஆனால் எல்லாத்துலையும் கரெக்டாக இருப்பாராம். இதில் தான் கரெக்டாகவே இருக்கணும் சொல்லப்போனால். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? நம்மளுடைய ஈமான் இருக்கு பார்த்தீங்களா, ஈமான், உங்களுடைய ஈமானில் அந்த ஈமான்ல குளறுபடி ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம் இருக்குதுன்னு கேட்டால் அல் அமானா. இந்த அமானத்துன்னு நம்ம ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது நம்மளுடைய ஈமானையே தடுமாற வச்சிருமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வார்த்தையில் என்ன செய்கிறாங்க? சகிஃப்துமூஹு ஃபீ தீனிக்கும், உங்களுடைய ஈமானை தடுமாற வைக்கக்கூடிய அவ்வளுமா சகிஃப்துமூஹு ஃபீ தீனிக்கும், உங்களுடைய ஈமானை தடுமாற வைக்கக்கூடிய லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது என்னன்னு கேட்டா அல் அமானா. அமானா விஷயத்துல நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா உங்க ஈமான் சுத்தமான ஈமான். அமானத்து விஷயத்துல நீங்க மோசமா நடந்தீங்கன்னா உங்க ஈமான் போலித்தனமான ஈமான். அப்படிங்கிற கருத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? அமானத்துனா என்ன? அமானத்து பல வகையில் இருக்குது. பேச்சில் அமானத்து இருக்கு, உறவுல அமானத்து இருக்கு, பணத்தில் அமானத்து இருக்கு. அமானத்துல நம்பி ஒப்படைக்கப்படக்கூடிய விஷயங்களுக்கு சொல்லப்படுறது. கணவன் மனைவி
கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணா அவ அமானத்தை பேணலேன்னு அர்த்தம். மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணா அவன் அமானத்தை பேணலேன்னு அர்த்தம். அதுக்கு தான் நீங்க ஒப்பந்தம் போடுறீங்க. ஒப்பந்தம் தானே திருமணங்கிறது. இப்படி எல்லா விஷயத்திலையும் அமானத்து இருக்கிறது. அதுல மெயினானது என்ன? பொருளாதார விஷயம். அது எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொருளாதாரத்துல தூய்மையை நம்மகிட்ட சொல்றாங்க. இது புரியறதுக்கு தான் இந்த ஒண்ணு லைனா அடிக்கிட்டே போலாம். அதில் அமானா மணி தமனக்க, நம்பி உங்களிடத்திலே ஒரு பொருளை ஒப்படைக்கப்படுமேயானால் அதை சரியா நீங்க நிறைவேற்றுங்க. வலா தகுன் மன் ஹானக்க, உன்னை ஏமாத்தினவனை கூட நீ ஏமாத்திடக்கூடாது. ஒரு முஸ்லீமனுடைய நடவடிக்கை எந்த அளவுக்கு தெளிவா இருக்கணும்னு கேட்டா, என்ன ஒருத்தன் ஏமாத்துறான், வாய்ப்பா என்கிட்ட வந்து கிடைச்சு போச்சு அவனுடைய 5 லட்சம் அல்லது ஒரு 10 லட்சம், எனக்கு அவன் மேல ஆத்திரம் இருக்குமா இல்லையா? தந்திரம் பண்ணி அவனுக்கு கூட நீ துரோகம் செய்து விடாதே. உன் மன வேதனைப்படுத்துறான் பாத்தியா, அவனுடைய மனதை கூட வேதனைப்படுத்தாதவன் தான் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியும். குறிப்பா இந்த பொருளாதாரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா, பாக்கெட்ல 500 ரூபாய் இருக்கா, இதுல உண்மையிலேயே என்னுடைய காசு 400 ரூபாய் தானே, 100 ரூபாய் யார் காசு? யாரு காசு? பள்ளிவாசல்ல வந்தா அதான் இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா நம்ம பார்க்கறோம் இல்ல, கடையில எல்லாம் பார்ப்பான்ல. கடையில எத்தனையோ பொருள் அடுக்கி வச்சிருக்கிறோம், இதுல ஹலால் ஹராம் நாம் பார்க்கறோமா? இது ஹலாலா இது ஹராமா? அது எப்படி கருவை அழிக்கக்கூடிய மாத்திரையை நீ எப்படி விற்பாய்? விற்கலாமா? அதை 20 ரூபா தானே மாத்திரை, இந்த 20 ரூபா தான் உன்னை நாளைக்கு நரகத்தில் கொண்டு போகக்கூடிய கொலை. அது கருவை கலைப்பது யார் கலைக்கிறா? கள்ள உறவுல இருக்கிறவன் தான் பல பேர் கலைக்கிறான், அவன் தான் வாங்கவும் செய்யறான். அப்ப நாம அதை விற்கிறது 5 ரூபா லாபத்துக்கு. எதுக்கு விற்கிறோம்? அவன் கொலை செய்யறதுக்கு தான் நம்ம விற்கிறோம். அப்ப இது ஹலாலா ஹராமா? அல்லாஹ் சோதனைக்கிறான், என்ன பெருசா சோதிக்கிறான். இந்த பாருங்க, தெல்லவாரி பள்ளி பக்கம் கூட வரமாட்டான், அவன் பாரு எப்படி எல்லாம் முன்னேறிட்டு இருக்கான். நான் 5 நேரம் பள்ளி வாசலுக்கு போறேன், தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஆனா முசீபத்து நம்மளை விட்டு விலகவே மாட்டேங்குது. மனைவிக்கு புற்றுநோய், தாப்பனாருக்கு நடக்க முடியல, பொண்டாட்டிக்கு அது இந்த நோய், இன்னும் ரொம்ப சோதிக்கிறாங்க. நம்ம கவலைப்படுறோம்ல, கவலைப்படுற சோதனைக்கு காரணத்தை யோசி. என்ன நம்ம காரணமா இருக்கலாம்ல, சோதனைங்கிறது இருக்குது, சோதனைக்கு சில காரணங்கள் இருக்குது இல்லைங்க. அல்லாஹ்விடத்துல கையேந்தி பிரார்த்தனை பண்ண ஏத்துக்க மாட்டேங்கிறானே. பிரார்த்தனை பண்ணையா, நீ போட்டிருக்கக்கூடிய அந்த சட்டை உனக்கு சொந்தம் இல்லை, அதுல 10 ரூபா அடுத்தவன் காசு ஒட்டி இருக்குது, நீ செய்யக்கூடிய துவாவை நான் ஏத்துக்கணுமா? அல்லாஹ் எதையெல்லாம் பார்ப்பான். துவாவை ஏத்துக்கணும்னா ரமதானா இருந்தாலும் சரி, அந்த ரமதான்ல நீ போட்ட சட்டை உண்மையில் உன்னுடைய உழைப்பில் வந்ததா? 200 ரூபா சட்டை 10 ரூபா அடுத்தவனோட, 190 ரூபாயும் காலியாயிரும். அதனால தானே அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்ளல. இத்தகி தாவத்தல் மதுலூம் ஃபைன்ன லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். பாதிக்கப்பட்டவன் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில தடை இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே இல்லையா? அப்ப என்னால யார் மூலமாக யாருடைய பொருளையாவது நான் அபகரிச்சிருப்பேன், அவன் எனக்கு சாபம் போட்டிருப்பான், அல்லாஹ் இவனை நாசமாக்கு, இவன் தொழுகையெல்லாம் நீ பார்க்காத, இவனை நாசமாக்கு, இவனுக்கு நோயை கொடு, இவன் வியாபாரத்தில் டம்மியாக்கிட்டே இரு, அவன் கையேந்தி இருப்பான்ல. பார்த்தீங்களா மனித உரிமைகள்? பார்த்தீங்களா, பொருளாதாரம் என்பது எந்த அளவிற்கு மனிதனுக்கு மகிழ்வை தருகிறதோ அந்த அளவிற்கு அதில் விஷ ஒட்டி இருக்கிறது. இது நல்லா உன்னிப்பா இருக்கணும். பொருளாதாரத்தில் பல வகை இருக்கிறது, அதிலும் குறிப்பாக பொதுவான விஷயம் இருக்கு. பார்த்தீங்களா, ஒரு ஜமாத்தே இருக்கிறது, அல்லது ஒரு ஸ்கூல் ஜமாத்து இருக்கிறது, குடும்ப ஜமாத்து இருக்கிறது, அதுலேயும் பொருளாதாரம் இருக்கத்தானே செய்யும். அதில் எவ்வளோ தெளிவாக நம்ம இருக்கணும். ஏன்னா பொருளை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, நல்ல நோக்கத்தில் தானே அவங்க கொடுக்குறாங்க, நல்ல நோக்கத்துக்கு கொடுத்து ஆகணுமே. அப்போ மக்கள் நல்ல நோக்கத்திற்காக வேண்டி பொருளாதாரத்தை கொடுத்தால் அதில் எவ்வளவு தெளிவாக நம்ம இருக்கணும். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? நாம் நினச்சிக்கிறோம் இதெல்லாம் நல்லதுன்னு.
இந்த ஜக்காத்துக்கு இதை கொடுத்துருங்கன்னு ஒரு ஆள் கொடுப்பார், அதை வாங்கிட்டு ஒரு மைக்கை வாங்கி மாட்டிடுறாரு. இது கேள்வி இல்லை? அவர் கொடுத்தது எதுக்கு கொடுத்தார்? மைக்கு வாங்குறக்கா? மைக்குன்னு கொடுத்தா மைக்கை வாங்குங்க. ஜக்காத்துக்குன்னு கொடுத்தா ஜக்காத்து யார் யாருக்கு கொடுக்கணும்னு நான் பட்டியல் போட்டிருக்கேன்ல, அதில் உள்ள ஆள் கொடுக்கும். அதாவது கொடுக்கக்கூடியவர்களும் சில விஷயங்களில் கவனம் செலுத்தினாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் ஜக்காத்து கொடுத்தாச்சு. எப்போ கொடுத்தீங்க? இல்லை அந்த பள்ளி 4 நாள் கஞ்சி கொடுத்துட்டேங்கிற. 4 நாள் கஞ்சி கொடுத்துட்டான், இதுக்கு வேற ஜக்காத்து? கஞ்சி கொடுக்கறதுக்கு வேற ஜக்காத்து? ஜக்காத்து எது கொடுக்கணும்? ஜக்காத்து வேற, சதகா வேற, ஜக்காத்துல் ஃபித்ரு வேற, ஹதியா வேற. எல்லாத்தையும் கொண்டு போய் ஜக்காத்துன்னு ஒப்படைக்கிறது. 4மே வேற வேறங்க. ஜக்காத்துல் ஃபித்ருனா வேற, சதகானா வேற, ஜக்காத்துனா வேற, ஹதியானா வேற. நீங்க நோன்பு கொடுக்கறதெல்லாம் ஹதியா, அதுக்கு பேர் ஜக்காத்து கிடையாது. சஹரு கொடுக்கறதெல்லாம் ஹதியா, அதுக்கு பேர் ஜக்காத்து கிடையாது. யாராருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதானே கொடுக்கணும். சரி, அப்படி மக்கள் வந்து கொடுக்குறாங்களா இல்லையா? அப்படி வாங்கப்பட்ட பொருள்ல நாம நேர்மையா இருக்கணுமா இல்லையா? இன்றைக்கு முஸ்லிம் இல்லங்கள், முஸ்லிம் பள்ளிவாசல்கள் நிர்வாகத்தையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சண்டை. இது ரமதான் மாசத்துல இறக்கப்பட்டதுங்க. இதுல எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குதுங்க. ஆனா இவருக்கு தீர்வு கோர்ட்டுக்கு தான் போகணும். எங்க போவாரு? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட். யாரு? ஜமாத், முஸ்லிம் ஜமாத். பார்க்குறீங்களா? இந்த ரமதான் மாசத்துல பார்க்குறீங்களே, புனிதம் வாய்ந்த ரமலான் என்று ஒரு புறத்திலே சொல்லிக்கொண்டு அடிதடிகள், இந்த பணத்திற்காக வேண்டி வெறுப்புகள், விருப்புகள், இதெல்லாம் நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். அதனால நல்லா நம்ம விளங்கிக் கொள்ளணும். இந்த பொருளாதாரம் தான் எல்லா பிளவுகளுக்கும் மூல காரணமாக இருக்கிறது. நாம சிந்திக்கணும். ரசூலுல்லாஹ் இப்படி தானே சொன்னாங்க, இதை இந்த வகையில் தானே பயன்படுத்த சொன்னாங்க. நான் 100 கோடி எடுக்கல, 1 ரூபாய் எடுத்தேன். இதெல்லாம் பெரிய மேட்டரா? இந்த 1 ரூபா தான் பெரிய மேட்டர். அல்லாவுக்கு பெரிய மேட்டர் என்ன? எங்கிட்ட இவர் வந்து ஒரு 500 ரூபா கொடுக்கிறார். இவர் கொடுத்த 500ல் நான் 499 ரூபாயை கொடுத்துட்டேன். ஒரே 1 ரூபாய் என் பாக்கெட்டில். அறியாமையில் இருந்தா கூட அல்லாஹ் அது கேள்வி கேட்பான். ஏன்? இந்த 1 ரூபாங்கிறது அவருக்கு உள்ளது தானே. அதனால இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கவனத்தை செலுத்தணும். தொழுக வேண்டியதுதான், நோன்பு வைக்க வேண்டியதுதான், ஜகாத்து கொடுக்க வேண்டியதுதான். குடும்பத்தில் பொருளாதார தலைவர் என்ற அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேனா, ஜமாத்தில் பொருளாதார தலைவராக அல்லது பொருளாளராக நான் ஏற்றுக்கொண்டேனா, அல்ல அதனுடைய செயற்குழு உறுப்பினராக நான் ஏற்றுக்கொண்டேனா? எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னு கேட்டால், தமிழ் சமூக வலைதளத்தில் பார்க்குறோம் இல்லை, குறிப்பாக குமரி மாவட்டத்தில் பார்க்குறோம் இல்லை, அதனால தான் நம்ம மெயினாக்கி சொல்கிறோம். விளங்குதுங்களா? குரானை படிங்க, வேற ஒன்றுமே இல்லை. குரானை படிக்காம நேர்வழியே வராது. காலையிலிருந்து தினத்தந்தி படிச்சாச்சா? டிவி பார்த்து முடிச்சாச்சு இல்லை? வாட்ஸ்அப் எத்தனை தடவை திறந்த? ஃபேஸ்புக்கை எத்தனை தடவை திறந்த? இதை எத்தனை தடவை நம்ம திறந்தோம்? இது எத்தனை தடவை நம்ம திறந்தோம்? நம்மளை நம்ம உரசி பார்த்தாவே எனக்கு நான் மார்க் போட மாட்டேங்க, வானவர் உட்காந்து மார்க் போடுவார் நீ நம்பிட்டு இருக்கிற. இதை வச்சுக்கிட்டு நீ மறுமையில சொர்க்கத்துக்கு போலாம் நீ நம்பிட்டு இருக்கிற. அதான விஷயம். அதனால் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்திலும் நாம் நல்லவனாக இருக்க வேண்டும், சாலிஹான ஆளாக செல்ல வேண்டும். உலக மக்கள் இருக்கிறார்களே அவர்களிடத்திலும் நல்லவர்களாக நாம் காட்சியளிப்பதல்ல, உண்மையிலேயே நடக்க வேண்டும். அப்படி நடந்தோம் என்று சொன்னால் நாம் நோற்றிருக்கக்கூடிய இந்த நோன்பாக இருந்தாலும் சரி, வேற எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, மறுமையிலே நிச்சயம் அல்லாஹ் அதற்கான மகத்தான கூலியை வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு முதல் உரையை நிறைவு செய்யும். அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, இது சங்கை மிகுந்த ரமதான் மாதம். அந்த ரமதான் மாதம் என்ற காரணத்தினால தான் இயல்புலேயே நம்மளுக்கு ஒரு மகிழ்வு வருகிறது, ஒரு நினப்பு வரும். என்ன நினப்புன்னா, நாம் ஏதோ இந்த ரமதான் மாதத்தில் புதுசாக நம்ம என்னமோ செய்கிற மாதிரியே நம்மளுக்கு தோணும். அது ஏன் தோணுதுன்னா, ரமதானில் மட்டும் வர்றதுனால தான் தோணுது, வேற ஒன்றும் இல்லை. 11 மாதம் செய்யக்கூடியவர்களுக்கு இது புதுசாகவே தோணாது. ஆனால் நம்மளுக்கு தோணும். ஏன் தோணுதுன்னா, நாம தான் வாடிக்கையை செய்கிறது இல்லையில. நான் 5 நேரம் ரமலானில் தொழுதேன், அதுன்னு அதிசயம். அது டெய்லி தொழுகிறதானே? அது அதான் ரமலானில் 5 நேரம் தொழுதேன்னா நல்லா விளங்கி கொள்ளணும். இந்த ரமலானுக்கு என்று புதுசாக ஒன்றுமே கிடையாது. அதை நல்லா விளங்கி கொள்ளணும். ரமலானுக்குன்னு புதுசாக என்ன இருக்குது? நீங்கள் எதையெல்லாம் ரமலானில் பண்ணுறீங்களோ அது எல்லா நாள்லையும் பண்ணுறது தான். வித்தியாசம் என்ன? ரமலானில் நோன்பு வைக்கிறது கடமை, அவ்வளோதான்.
மற்ற மாதத்தில் நோன்பு இருக்கத்தானே செய்யுது. குர்ஆன் ஓதுறது எல்லா மாதத்துலையும் இருக்கத்தானே செய்யுது. திக்ரு எல்லா மாதத்துலையும் இருக்கத்தானே செய்யுது. சதகா எல்லா மாதத்துலையும் இருக்கத்தானே செய்யுது. புதுசாக என்னத்தை நம்ம பண்ணுறோங்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நாம் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்ல, இப்படி பயங்கரமாக நம்மளுக்கு தக்குவாவில் அப்படி ஒழுதுகிட்டு இருக்குன்னு. என்ன ஒழுகிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒன்றுமே பண்ணலை. சுருக்கமாக சொல்ல போனால் பட்டினிங்கிறோம். அந்த மாதிரி அந்த ரூட்லையாவது நம்ம பார்க்கணுமா இல்லையா? பட்டினியாக இருக்கிறோம். நம்ம நேரம் மாறி இருக்குதா இல்லை பட்டினி இருக்கிறோமா? சொல்லு, கரெக்டாக சொல்லு, ஏமாற்றக்கூடாது. எப்படி பட்டினி இருக்கிறோமா, நேரம் மாற்றி சாப்பிட்றோமா? பட்டினி கிடையாதுங்க. சில பேர் விளங்கி வச்சு பட்டினி மாதம் அப்படியா? இப்போ போன வருஷம் ரம்ஜானுக்கு உன் வீட்டில் வந்து எவ்வளோ செலவாச்சு? ஷாபானில் எவ்வளோ செலவு? ஷாபானில் 20,000, ரமதானில் 5,000. இல்லை, ரமதான் மாதத்தில் 35,000, 40,000 இழுத்துக்கு. அப்போ என்னத்துக்கு நீ பட்டினிங்கிற? இது பட்டினின்னு அல்லாவே சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதர் கூட சொல்லலை. இது பட்டினி, இது நோக்கமே கிடையாது. பட்டினிங்கிறதா நோக்கம். இதில் லால்லக்கும் தத்தக்குண்டானுங்க நோக்கம். அப்போ இறையச்சம் உடையவராக மாற வேணும்னு அல்லாஹ் சொல்கிறான்ல. அந்த இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, அந்த இறையச்சத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்கானே தவிர, நாம் அப்படி கற்பனையில் நினைக்கிற மாதிரி புதுசாவெல்லாம் என்ன செய்யலை, ஒன்றுமே செய்ய கிடையாது. அதனால் நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள். ரமலானுடைய நேரம் இருக்குல்ல, ரமலான்னு சொன்னாவே பயானை கேட்கறது, ரமலான்னு சொன்னாவே டிவி நிகழ்ச்சியை பார்க்கறது, அதல்ல. ரமலானுக்குன்னு ஸ்பெஷலாக என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்போ ஸ்பெஷலாக நம்ம என்னத்தை செய்யணும்? ஒரு ஹதீஸை படிச்சிருப்பீங்கல்ல, மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன். இதான் ரமலான். யார் ரமலானில் நின்று வணங்குகிறார்களோ, இவர் சஹ்ரு நேரத்தில் வாயில போடுறத கூட அந்த டிவியில் பயானை பார்த்து தான் சாப்பிட்றது. வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தாஃபிரூன்ங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. மூமீன்கள் யாருன்னு சொன்னால், அந்த சஹ்ரு நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் இஸ்திஃபார் பண்ணிட்டு இருப்பான். இங்கே என்ன, அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இஸ்திஃபாரில் இறங்கணும்ல. இவர் 5 இஸ்லாம், அதை பற்றி இந்த தலைப்பை போடுங்க, அந்த தலைப்பை போடுங்க, யார் நல்லா பேசினா என்ன இது, இங்கே பட்டமாக கொடுக்க போகிறாங்க, இந்த பேச்சை கேட்டது யார், இது கட்டுரைகளை படித்தது யாருன்னு, இதெல்லாம் தப்புங்கிற அடிப்படையில் நம்ம சொல்லலை. இது மெயின் கிடையாது. இதை என்ன செய்யணும்? நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். நாம் விளங்கியதை செயல்படுத்துவதோடு, நாம் ஜமாத்தோடு ஒன்றிணைந்து அந்த ஜமாத்திற்கு எந்த விஷயங்களில் எல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டுமோ அது மாதிரியான விஷயங்களுக்கு ஒத்துழைப்பும் தந்து அழைப்பு பணிக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய மக்களாக மாற முயற்சிப்போமாக என்ற அறிவுரையோடு ஜும்மா உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர்.